வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அருண் பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பட்ஜெட் கண்ட்ரோல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது டேலி ப்ரைமில் பாசிபிளா அப்படின்னா நிச்சயமாக பாசிபிள். வாங்க பார்க்கலாம். பட்ஜெட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன கம்பெனியாக இருந்தாலும் பெரிய கம்பெனியாக இருந்தாலும் பட்ஜெட்டுக்குள்ளே வரவுகளோ செலவுகளோ இருக்கணும் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு தான் பட்ஜெட் கண்ட்ரோல்ஸ் எல்லா கம்பெனிஸிலும் பண்ணுவாங்க. அது ஒரு கம்பெனியில் கல்ச்சராகவே வச்சுருப்பாங்க. நம்ம வீட்டில் எப்படி பட்ஜெட் போடுறோமோ, ஒரு சம்பளம் வாங்கிட்டு வந்தோன்னா அந்த சம்பளத்துக்குள்ளே நம்ம குடும்பம் நடத்தணும், அந்த சம்பளத்துக்குள்ளே எல்லா செலவுகளையும் அடக்கணும் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். அதே மாதிரி கம்பெனிலேயே இதே மாதிரி கல்ச்சர் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வரவை விட அதிகமாக செலவாச்சா, கம்மியாகிடுச்சா, அதிகமாச்சா, எத்தனை பர்சன்டேஜ் ஆச்சு, ஏன் ஆச்சு, எதுக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட்டில் நெக்ஸ்ட்டு டிசிஷன் எடுக்கிற பர்பஸ்க்கு தான் இந்த பட்ஜெட் கண்ட்ரோல் யூஸ் ஆகுது. அது டேலியில் எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க. கேட்வே ஆஃப் டேலி வந்துடுங்க. கேட்வே ஆஃப் டேலியில் பார்த்தீங்கன்னா கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிரியேட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே பட்ஜெட் எதுவும் இருக்காது. ஷோ மோர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே பட்ஜெட் டிஸ்பிளே ஆகும். அப்படியும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகலைன்னா ஸோ இன்ஆக்டிவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல ஹிட்டனாக உங்களுக்கு காமிக்கும். இந்த ஹிட்டனில் நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா பட்ஜெட்னு வந்துடும். ஸோ இதே மாதிரி பிளாக் கலரில் வந்துடும். அப்போ பட்ஜெட் இதாகிடும். சரிங்களா? இப்போ பட்ஜெட் க்ரியேஷன் பண்ண சொல்லுது. ஓகேங்களா? நம்ம ஃபினான்ஷியல் பட்ஜெட் 23-24 நம்ம என்ட்ரி பண்ண போகிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 1/4/2023 31/3/2024 வரைக்கும் நம்ம எவ்வளோ பட்ஜெட் கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது குரூப்பில் கொடுக்க போகிறோமா லெஜரில் கொடுக்க போகிறோமா அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ குரூப் அப்படிங்கிறது நான் என்னன்னு சொல்கிறேன் பார்த்துக்குங்க. நீங்கள் குரூப் அப்படிங்கிறது சேல்ஸு அப்படின்னு எடுத்துகிட்டா சேல்ஸ் அட்டு 18%, சேல்ஸ் அட்டு 12%, சேல்ஸ் அட்டு 5% அப்படின்னு நிறையா கேட்டகரிஸ் இருக்கும். அந்த கேட்டகரிஸில் பார்த்தீங்கன்னா உங்களால் தனித்தனியாக கொடுக்க முடியாது. அதை தனித்தனியாக கொடுக்க முடியாதனால நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக சேல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன். இந்த சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது டோட்டலாக இப்போ நான் ஒரு 10 lakhs வரைக்கும் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? இந்த 10 lakhs கொடுத்துட்டோம்னா அது எப்படி ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. இப்போதைக்கு நம்ம பார்க்குறது சேல்ஸ் பட்ஜெட். சேல்ஸ் எனக்கு 10 லட்ச ரூபா ஆகணும். இப்போ வரைக்கும் எவ்வளோ ஆயிருக்கு அப்படிங்கிறது தான். நீங்கள் டே பை டே சேல்ஸ் போட 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 என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வால்யூம் உங்களுக்கு குறைச்சி கொடுத்துட்டே இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ் அதிகமாக அதிகமாக உங்களுக்கு அந்த பட்ஜெட்டை மீட் அவுட் பண்ணிட்டு வரீங்க அப்படிங்கிறது தான் மீனிங். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு காமிச்சிட்றேன். சேல்ஸில் பார்த்தீங்கன்னா 12% அண்டு 18% ரெண்டு கேட்டகரியில் இருக்குது. நம்ம பட்ஜெட் கொடுத்துருக்கிறது டோட்டலாக தான். இப்படி தனித்தனியாக கொடுக்க முடியாதுல்ல பார்த்தீங்களா? 5%, 12%, எக்ஸம்ப்டடு, எக்ஸ்போர்ட்டு, வாட் எவர் நீங்கள் எத்தனை சேல்ஸ் போட்டாலும் சேல்ஸ் ஆகும் மொத்தத்தில் 10 லட்ச ரூபா மீட் அவுட் பண்ணி ஆகணும், அது எனக்கு வந்தாகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த ரிப்போர்ட்ஸ் எங்கே போய் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸு அண்ட் தென் ட்ரையல் பேலன்ஸில் ஆல்ட் F1 பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா F10 பட்ஜெட் வேரியேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த பட்ஜெட்டை நம்ம போட்டிருக்கிறதுக்கு நம்ம லிங்க் பண்ணணும் அப்படின்னா இந்த பட்ஜெட்டை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 10 லட்ச ரூபா சேல்ஸோட பட்ஜெட். அதில் எவ்வளவு 27,500 தான் மீட் அவுட் பண்ணிக்கிறோம். அதாவது 2.75% தான் மீட் அவுட் பண்ணிக்கிறோம். பேலன்ஸ் இந்த இயரில் பார்த்தீங்கன்னா 97.25 நம்ம அச்சீவ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நம்ம இதில் என்ன பீரியட் வேணுமோ அந்த பீரியடு செலக்ட் பண்ணி நம்ம அந்த பீரியடுக்கும் நம்ம பார்த்துக்கலாம். இந்த பீரியடுக்குள்ளே நம்ம இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அல்லது மந்த்லி பட்ஜெட் கூட கொடுத்துக்கலாம். இப்போ 10 லட்சத்துக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவைடட் பண்ணி உங்களுக்கு 8.25 lakhs 8.25 lakhs அந்த மாதிரி சம்திங் உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ 87 lakhs அந்த மாதிரி எவ்வளோ வேணால் பிரித்து கொடுத்துக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா டோட்டல் பட்ஜெட்லேருந்து டிவைடட் பை 12 போட்டு அந்தந்த மந்த்துக்கு நீங்கள் பிரித்து கொடுத்துக்கலாம். நான் ஓவரால் தான் போட்டு காமிச்சிருக்கேன். அதை நீங்கள் மந்த்லி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். வீக்லி பட்ஜெட் கூட போடலாம், டெய்லி பட்ஜெட் கூட போடலாம். பட்ஜெட்டு எந்த அளவுக்கு மீட் அவுட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நமக்கு கான்செப்ட். சரிங்களா? இது சேல்ஸ் பட்ஜெட்டில் பார்த்தோம். அதே மாதிரி எக்ஸ்பென்சஸ் பட்ஜெட்டில் பார்க்கலாம். இப்போ ஒரு பட்ஜெட் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறீங்க, அந்த பட்ஜெட்டை ஆல்ட்ரு பண்ண முடியுமானா நிச்சயமாக ஆல்ட்ரு பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் 10,000 ரூபான்னு கோட் பண்ணுறாங்க. பட் சார் இல்லை சார் 10,000 ரூபா ஆகாது, அதை விட ஜாஸ்தியே ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது பட்ஜெட்டை
இது பண்ணிக்கலாம். அதாவது மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட கொடுத்து அதை மாற்றி நீங்கள் அடிஷனலாக நீங்கள் வாங்கிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ இப்போ லெஜரில் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு 2500 ஆகணும். அண்ட் தென் பேங்க் சார்ஜஸ் அப்படிங்கிறது வந்து எனக்கு 1000 வரணும். இதை வந்து ரேண்டமாக தான் போடுறேன். அது வந்து உங்கள் கம்பெனிக்கு எப்படி வந்து இருக்கோ அந்த மாதிரி போட்டுக்குங்க. சரிங்களா? அட்வர்டைஸ்மெண்ட்டு அண்ட் தென் போஸ்டல் அண்ட் கொரியர்ஸ் அது வந்து 1500. சரிங்களா? அடுத்து வந்து ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்சஸ் அது வந்து பார்த்திங்கன்னா 2500. அண்ட் தென் வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் வெல்ஃபேர் எக்ஸ்பென்சஸ் வந்து உங்களுக்கு வந்து 5000 ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே லெஜர் இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல Alt C கொடுத்து என்ன வேணால் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பூஜா எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். பூஜா எக்ஸ்பென்சஸ் நம்ம வீக்லி பூஜா பண்ணுவோம் அல்லது மந்த்லி பண்ணுவோம். ஸோ இந்த எக்ஸ்பென்சஸ் நம்ம வந்து மீட் அவுட் பண்ணணும்னா இது வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். எனக்கு வந்து இது வந்து ஒரு 1500 நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? இந்த பட்ஜெட்டை நம்ம ஆல்ட்ரு பண்ணணும், இல்லை 1750 வேணுனாலும் இது நம்ம ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். இது ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. ஸோ இது வந்து நம்ம பட்ஜெட்டை ஃபஸ்ட்டு ப்ரொவிஷன் கொடுத்துட்டோம். அந்த செலவுகளெல்லாம் ஆயிருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். செலவுகள் நாம் வந்து போட்டே பார்த்துடலாம். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு பேமெண்ட்டில் போயிட்டு கேஷில் வந்து கொடுத்த மாதிரி ஒரு என்ட்ரி போட்டுக்கலாம், எவ்வளோ செலவாயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறக்காக. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் ஒரு 5200. ஓகேங்களா? இது சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் கேஷ் ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் சார்ஜஸ். ஓகேங்களா? 1650 ஆயிருக்கு. ஸோ இது வந்து இந்த ரெக்கார்டு நீங்கள் ஒவ்வொரு ரெக்கார்டை நீங்கள் பண்ண என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பட்ஜெட்டில் வந்து அது வேரியேஷன் காமிச்சிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். பூஜா எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ஆயிருக்கு? 1250 ஆயிருக்கு. அண்ட் தென் எக்ஸ்பென்சஸே ஆகலைனாலும் அதை பற்றி கவலை இல்லை, அதை பற்றி ஒன்றும் ஒரி கிடையாது. ஸோ அந்த எக்ஸ்பென்சஸ் வந்து உங்களுக்கு சேவ் எக்ஸ்பென்சஸ் தான், ஃப்யூச்சரில் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். போஸ்டல் அண்ட் கொரியர் எக்ஸ்பென்சஸ் 2500. சரிங்களா? அண்ட் தென் வேறு என்ன எக்ஸ்பென்சஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். கேஷ் அண்ட் தென் கேஷில் பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் வெல்ஃபேர் எக்ஸ்பென்சஸ் ஒரு 1200 இப்படி ஆயிருக்குன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் வந்து ரெக்கார்ட் ஆஃப் ட்ரான்சாக்ஷன், ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து பண்ணுற ட்ரான்சாக்ஷன். இப்போ வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன கேட்பாங்க? டோட்டலாக நான் கொடுத்த பட்ஜெட் எவ்வளவு, அந்த பட்ஜெட்டில் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க. நம்ம நேராக போகலாம். டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸு, ட்ரையல் பேலன்ஸு, அதில் Alt F1, அதில் பட்ஜெட் வேரியேஷன். அந்த பட்ஜெட்டில் நம்ம ஃபினான்ஷியல் 23-24க்கு கொடுத்துருக்குறோம். இங்கே பாருங்கள், 10 லட்ச ரூபாய்க்கு நம்ம 2.75 தான் அச்சீவ் பண்ணியிருக்கேன்னு முதலே ரிப்போர்ட் பார்த்துட்டோம். இப்போ வந்து எக்ஸ்பென்சஸ் இது பாருங்கள். ஃபஸ்ட்டு இது வந்து பட்ஜெட், இது வந்து ஆக்சுவல், இது வந்து வேரியேஷன். ஆக்சுவலாக போட்ட பட்ஜெட்டுக்கும் நம்ம வந்து செலவானதுக்கும் உள்ள வேரியேஷன். ஃபஸ்ட்டு உள்ளதை பார்த்துடலாம். அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ்ஸு 2500 பட்ஜெட் கொடுத்துருந்தேன், ஆனால் 5200 செலவாயிருக்குது. 2700 அதிகமாகிருச்சு. ஏன் ஆச்சு அப்படின்னு நம்ம அதை வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற இன்டெப்த்தாக அட்வர்டைஸ்மெண்ட்டில் என்னென்ன ஆகுது அப்படிங்கிறத வந்து இன்டெப்த்தாக அனாலிசிஸ் பண்ணி அதுக்கு பட்ஜெட் வந்து ப்ரொவிஷன் பண்ணுவாங்க காமனாக. இப்போ பேங்க் சார்ஜஸ் 1000 rupees தான் ஆகணும். அண்ட் தென் 1650 ஆகுது. 650 65.65% வந்து உங்களுக்கு 65% உங்களுக்கு அதிகமாக இருக்குது. பூஜா எக்ஸ்பென்சஸ் 1750 தான் கொடுத்துருக்கேன், 1250 ஆகிருக்குது. 500 இன்னும் பட்ஜெட்டில் செலவு பண்ணலாம். போஸ்டல் அண்ட் கொரியர் எக்ஸ்பென்சஸ் வந்து 1500 இருக்குது, 2500 செலவாயிருக்குது, 1000 எக்ஸ்ட்ரா ஆயிருச்சு. ஸோ ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸில் பார்த்திங்கன்னா 2500 வந்து இருக்குது, ஆனால் எந்த செலவும் பண்ணல, அப்படியே தான் இருக்குது, யூட்டிலைஸ் பண்ணலன்னு அர்த்தம். அண்ட் தென் ஸ்டாஃப் வெல்ஃபேர் எக்ஸ்பென்சஸில் பார்த்திங்கன்னா 5000 இருக்குது, 1200 செலவு பண்ணியிருக்கிறோம். அண்ட் தென் 3800 இன்னும் யூட்டிலைஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட்டை நம்ம செப்பரேட்டாக நம்மளால் பார்த்துக்க முடியும். இதுதான் பட்ஜெட் கண்ட்ரோல்ஸ். அந்தந்த கம்பெனிக்கு டிஃப்ரெண்ட் பட்ஜெட் இருக்கும், டிஃப்ரெண்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்கும், டிபெண்டிங் அப்பான் த கம்பெனி. சரிங்களா? அது வந்து அந்தந்த கம்பெனியை பொறுத்தளவுக்கு பர்சன்டேஜ் வைஸ் நம்ம பார்த்துக்கலாம். ஓவராலாக லாஸ்ட் இயரில் எனக்கு எத்தனை பர்சன்டேஜ் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம வந்து ரேண்டமாக எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அது இங்கே போய் எடுத்துக்கலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் போயிட்டு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த டோட்டல் 11,800 டோட்டல் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஸோ பர்சன்டேஜ் நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா, கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா
ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் 44% ஆகுது. பேங்க் சார்ஜஸ் 13% ஆகுது. பூஜா எக்ஸ்பென்சஸ் 10% ஆகுது. போஸ்டல் அண்ட் கொரியர் 21% ஆகுது. ஸ்டாஃப் வெல்ஃபேர் 10% ஆகுது. அப்படிங்கிறது இந்த பர்சன்டேஜ் வைஸாக நாம் வந்து பார்த்துக்க முடியும். இதுதான் பட்ஜெட் அண்ட் கண்ட்ரோல்ஸு. இதை நீங்கள் போட்டு பாருங்கள், அல்லது உங்கள் கம்பெனியிலே இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிவிட்டு உங்கள் பட்ஜெட் அண்ட் கண்ட்ரோலை பற்றி இங்கே கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து கேட்கலாம், கேள்வி கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.